يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவ மாணவிகளே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நாம் எல்லாம் கடமையான மக்ரிப் தொழுகை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இந்த அமர்வு அப்துல்லா இப்னு அல் முபாரக் என்ற பெயரில் ஒரு கல்வியகத்தில நம்முடைய பிள்ளைகள் திருமறை குர்ஆனை மனனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பார்த்து தஜ்வீத் சட்டங்களோடு ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தற்போது பள்ளி விடுமுறையில் கோடைக்கால பயிற்சியில மார்க்க சட்டங்களை பயின்று தற்போது இந்த கோடைக்கால பயிற்சி நிறைவு நிகழ்ச்சியாக இந்த நேரம் அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். உண்மையிலே பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மார்க்கத்தை படிக்கணும். பிள்ளைகள் அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, சொர்க்க நரகம்னா என்ன என்ற மார்க்க சட்டங்களை, மார்க்க விஷயங்களை படிப்பதற்காக நீங்க நேரத்தை ஒதுக்கி இங்க அனுப்பியிருக்கிறீங்கன்னு சொன்னா உண்மையில் நம்ம அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் இது மாதிரி தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புறது இல்லை. ஸ்கூல் விடுமுறையில அப்படியே விட்டுருவாங்க, என்னமோ செஞ்சுட்டு போட்டுருங்க. ஆனா நீங்க உங்க பிள்ளைகளை மாஷா அல்லாஹ் மதரசாவுக்கு அனுப்பி, என் பிள்ளை இந்த நேரத்தை வீணாக கழிக்க கூடாது, எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயம். அல் குர்ஆன் முழுக்க முழுக்க யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு, கலாமுல்லாஹ். குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுடைய பேச்சு தான். மனுஷனுடைய பேச்சுக்கு இடமே கிடையாது. மனுஷன் அல் குர்ஆனை நினைச்சா கூட்டவோ குறைக்கவோ மாற்றவோ மறைக்கவோ எதுவுமே அவனால கை வைக்க முடியாது. அவ்வளவு அற்புதமான வேதம் அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனை, கலாமுல்லாவை நம்முடைய பிள்ளைகள் அந்த பிஞ்சு நெஞ்சங்களில் சுமக்கிறது என்று சொன்னால் பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். மாஷா அல்லாஹ். பிள்ளைகளுடைய ஓதெல்லாம் இடைப்பட்ட நேரங்களில் செவியும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த குர்ஆன் ஒரு எழுத்தை படிச்சா எவ்வளவு நன்மைமா, எவ்வளவு நன்மை. கேள்வி கேட்டா நீயும் பதில் சொல்லணும், இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே தூக்கம் வந்துடும். குர்ஆன் ஒரு எழுத்து படிச்சா எத்தனை நன்மை? 10 நன்மை. மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒருவர் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை படிக்கிறாரோ அவருக்கு 10 நன்மைகள் உண்டு என்று சொன்னார். சொல்லிட்டு நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. வலா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். வலாக்கின் அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். மாறாக அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து,
மீம் என்பது ஒரு எழுத்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு விளக்குறார். யாரும் அலிஃப் லாம் மீம் ஒரு எழுத்துன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி பிரிச்சு சொல்லி தர்றாங்க. அப்போ ஒரு எழுத்து அல் குர்ஆனை நம்ம படிச்சா 10 நன்மை கிடைக்கும். இப்போ நம்ம அலிஃப் லாம் மீம் படிச்சா எத்தனை நன்மை கிடைக்கும்? 30 நன்மை கிடைக்கும். அலிஃப் லாம் மீம் சாது அப்படின்னு சொன்னா எத்தனை நன்மை கிடைக்கும்? 40. வெரி குட், மாஷா அல்லாஹ். அலிஃப் லாம் ரா அப்படின்னா எத்தனை நன்மை கிடைக்கும்? 30. மாஷா அல்லாஹ். அடுத்தது காஃப் ஹா யா ஐன் சாது எத்தனை நன்மை கிடைக்கும்? சவுண்ட் எல்லாத்துக்கும் சொல்ல மாதிரி இது சவுண்ட் வேகமா வரலையே. 50 நன்மைகள். காஃப் ஹா யா ஐன் சாது 50 நன்மைகள். இப்ப நான் என்ன சொன்னது எல்லாம் சும்மா நான் சொல்லல, எல்லாமே என்னதான் குர்ஆனுடைய வசனம். குர்ஆனுடைய வசனமாக நான் ஓதுனா தான் அதுக்கு நன்மை கிடைக்கும். சும்மா சொன்னா நன்மை கிடைக்காது. நூன் அப்படின்னா எத்தனை நன்மை கிடைக்கும்? யாசீன் அப்படின்னு சொன்னா மாஷா அல்லாஹ். அப்ப ரொம்ப தெளிவா இருக்கீங்க. அப்போ அல் குர்ஆன்ல இருந்து ஒரு எழுத்தை யாரு படிக்கிறாரோ அவருக்கு 10 நன்மை அப்படின்னு சொன்னா, நம்ம குர்ஆனை திரும்ப 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 காலையில இருந்து இரவு வரைக்கும் நம்ம ஓதுனா எவ்வளவோ நன்மைகள் நம்ம அடைஞ்சிடலாம் இல்லையா? இது மாதிரி பாக்கியம் வேற யாருக்குமே இல்லை. அர்த்தமே தெரியாம பொருளே தெரியாம ஒன்று நம்ம படிக்கிறதாக இருந்தா அதுக்கு நன்மை கிடைக்கிறதாக இருந்தா இந்த உலகத்துல அல் குர்ஆன் மட்டும்தான். ஹதீஸ் கூட அந்த நன்மை கிடையாது. அல் குர்ஆனுக்கு மட்டும் அப்படிப்பட்ட நன்மை. எனவே அந்த நன்மைகள் தான் நம்முடைய பிள்ளைகள் சந்ததிகள் அடைந்து கொண்டிருக்கிறாங்க. இவங்க அடைகிறது மூலமா நமக்கு என்னது பெற்றோர்களுக்கும் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும், நன்மைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அனுப்பி இருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய உஸ்தாதாக்கள் நிர்வாகம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்கும் அந்த கிரெடிட் போய்கிட்டே இருக்கும். புரியுதாமா? அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் வந்து மாஷா அல்லாஹ் நீங்க அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அடுத்தது நிறைய மக்களுக்கு குர்ஆனை ஓத தெரியல. நிறைய பேருக்கு குர்ஆனை ஓத தெரியல. ஓத தெரியாமலே காலத்தை கடத்துறாங்க. இது மிகப்பெரிய நஷ்டம். இந்த உலகத்துல நம்ம அல் குர்ஆனை ஓத தெரியலன்னா மிகப்பெரிய நஷ்டம். அது நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம எப்படி விளங்குறோம்னா, குர்ஆனை ஓதுனா என்னது? குர்ஆனை ஓதுனா சொல்லுங்க நன்மை. குர்ஆனை ஓதாட்டா நன்மை இல்லை. அப்படிதானே? இப்படித்தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா எப்படி விளங்கலன்னா, குர்ஆனை ஓதுனா நன்மை, அதை ஓதாட்டா நமக்கு தீமை. அது எப்படியாவது வந்துடும். அது குர்ஆனை ஓதவே தெரியல, அப்போ அது தீமை. புரியுதா இல்லையா? அப்போ அல் குர்ஆனை ஓத தெரியாம ஒருத்தன் வந்து ஒரு முஸ்லிம் இருக்கிறான்னா அவன் மிகப்பெரிய தீமையில இருக்கான், மிகப்பெரிய நஷ்டத்துல இருக்கான். பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா, அது கூட எத்தனையோ பேருக்கு ஒழுங்கா ஓத தெரியல. ஓதுறாங்க, ஒழுங்கா ஓத தெரியல. அதனுடைய ப்ரொனன்சியேஷன், அதனுடைய உச்சரிப்பு, மஹ்ரஜ் அது வந்து சரியா இருக்கணும். சரியா இல்லைன்னா என்னதான் பொருள் பொருள் மாறி, பொருள் மாறிட்டோம்னு சொன்னா பெரிய சிக்கலா போயிடும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிய வைக்கலாம். பாருங்க, அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அடுத்தது கலகல் இன்சான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், ரஹ்மான் அவன் தான் அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். கலகல் இன்சான என்ன அர்த்தம்? மனுஷன் அவன் தான் படைத்தான். இப்போ நம்ம இந்த அப்படி சொல்றோமா இல்லையா? கலகல் இன்சான, கலக அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த உச்சரிப்பு, இந்த காரி துப்புற மாதிரியான ஒரு சவுண்ட் வருது இல்ல, அப்படின்றது. இதை வந்து நீங்க அரபு லெட்டரை தவிர வேற எதுலையும் நீங்க எழுத முடியாது. சில பேர் வந்து தமிழ்ல தங்கிலீஷா எழுதி என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. அது பிழை. அப்படி செய்யவே முடியாது. குர்ஆனை
குர்ஆன அதுக்குரிய உச்சரிப்புல தான் படிக்க முடியும். வேற ஒரு லாங்குவேஜ்ல நம்ம மாத்தி இங்கிலீஷால வேற ஏதாவது மாத்தி நம்ம படிக்க முடியாது. இப்போ ஹ அப்படின்னு இருக்குல்ல, இப்போ இங்கிலீஷ்ல எழுதாண்டா எப்படி எழுதுறது? சும்மா ஒரு புதிய இருக்கான்னு சொல்றேன். நிறைய பேர் அப்பலாம் ஓதிட்டு இருக்காங்க. என்ன செய்வோம்? KHA அப்படின்னா என்னது? அது எப்படி ஹான்னு நம்ம சொல்லுவோம்? ஹான்னு தான் சொல்லுவோம். வேற எப்படி போடலாம் அது இங்கிலீஷ்ல? வேற என்ன சொல்லலாம்? HA வேற அவ்வளவுதான். QA என்னமாவது ஒண்ணு போட்டாலும் கூட உங்களுக்கு இந்த ஹ அப்படின்றது வராது. ஹன்றது வரவே வராது. அப்ப நீங்க இந்த ஹ உச்சரிப்புல நீங்க ஓதலன்னு வைங்களேன், பொருள் என்ன செஞ்சிடும்? மாறிடும். உதாரணமாக ஹ அப்படின்னு சொல்லல புள்ளி எடுத்துட்டீங்கன்னு வைங்க, எப்படி ஆயிரும்? ஹலக்க. எப்படி? ஹலக்க. நீங்க சொன்ன மாதிரி ஹெச்சின்னு வச்சுக்கோங்க. ஹலக்க புரியுதா? அப்படி போட்டா ஹலக்கனா என்ன அர்த்தம்? ஹலக்க அப்படின்னா சேவ் பண்ண சிறைத்தாண்ட முடிய மலிக்கிறது இருக்குல்ல, ஹலக்க. வெளிநாட்டுல இருந்தவங்க அதுதான் தெரியும். ஹல்லாக்குன்னு பாபர் ஷாப் கடைக்கு பேர் என்னது? ஹல்லாக். உம்ராக்குலாம் போய் பார்த்துருக்கீங்கல்ல, ஹல்லாக் அவன் பேர். அப்போ ஹலக்கனா சிறைத்தாண்டு வரும். அப்ப நவுது பில்லா, அப்போ அல்லாஹ் மனுஷனை சிறைத்தாண்டு அர்த்தம் வந்து ஒரே ஒரு புள்ளியை மாத்திட்டா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பெரிய டேஞ்சர். அப்போ நம்ம என்ன இதுல என்ன விளைஞ்சதுன்னா, அரபிக் லெட்டர் அதுக்கு குர்ஆனுடைய வேர்டு அதுக்குரிய ஹக்கு வெளியிட்டு அதை கொடுக்காம இருந்தா நமக்கு பிரச்சனை. பொருள் என்ன செஞ்சிடும்? மாறிடும். புரியுதா? சொல்றது விளங்குதா? அப்போ நிறைய மக்களுக்கு ஓத தெரியாம இருக்கிறாங்க. இப்போ புரியுறதுக்கான இன்னும் சொல்றேன். பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, குர்ஆனை விட்டு நிறைய மக்கள் வெகு தூரமா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு சில எடுத்துக்காட்டு. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கேட்கிறோம். A ஃபார் என்னதுமா? A ஃபார், B ஃபார், C ஃபார். ரொம்ப கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க, குயிக்கா பண்றீங்க. அதே மாதிரி தமிழ்ல வாங்க. ஆனா ஆ, ஆமா ஆ, பயான் பண்ணும்போது ஸ்கூல் பாடம் எடுக்கிறீங்கன்னு நினைக்க கூடாது. விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து A ஃபார்னா உடனே சொல்றீங்க, B ஃபார்னா உடனே சொல்றீங்க பாருங்க. அதே மாதிரி தமிழ்லையும் ஆனான்னா அம்மான்னு சொல்றீங்க, ஆனா ஆடுன்னு சொல்றீங்க. இது ஒருத்தருக்கு தெரியலன்னு வைங்க. A ஃபார்னா அவன் சொல்ல தெரியல, B ஃபார்னா சொல்ல தெரியல, ஆனாவுக்கு உதாரணம் சொல்ல தெரியல. இப்படி தெரியலன்னு ஒருத்தன் சொன்னா அவன் முடிச்சுக்கிட்டு இருந்தானா அவன் என்ன நினைப்போம்? என்ன நினைப்போம்? என்ன நினைப்போங்க? இல்ல யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் ஏன் அப்படின்னு சொல்ல தெரியல, பிக்கு உதாரண எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல அப்படின்னு இருந்தா அவனை நம்ம என்னதான் நினைப்போம்? சொல்லுமா, படிப்பறிவு தெரியாதவன், படிப்பறிவு இல்லாதவன், வெரி குட் நினைப்போம். என்னது? கல்வி அறிவு. கொஞ்சம் வார்த்தையை மாத்திக்கிற அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. வேற வேற அப்படி இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்றதா இருந்தா என்ன நினைப்போம்? கரெக்டா சொன்னாங்க பிரதர், முட்டாள். நிஜாலியா அவனுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியலன்னு என்ன அர்த்தம்? முட்டாள். அப்ப படிப்பறிவு இல்லாதவன், கல்வி அறிவு இல்லாதவன், அவன் முட்டாள். எல்லாம் நம்ம இப்ப சொல்றோம்ல, அப்படிதானே சொல்றோம். தெரியலாட்டா அதான் நம்ம சொல்றோம். இதை அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கங்க. இப்ப நான் உங்களுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் கேட்க போறேன். அலிஃப் அரபிக் லெட்டர் வந்துட்டேன். அலிஃப் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அந்த ஏ ஃபார் ஆப்பிள் சொல்ற அளவுக்கு சவுண்ட் வேகமா வரல பாருங்க. கோரஸா வந்துச்சு, அது மாதிரி வரல. அலிஃப் எல்லாம் கொஞ்சம் சொல்லி சொல்லி இதாக்கி. சரி, இன்னும் 2-3 லெட்டர் போனா தெரிஞ்சிடும். பா, டே, அதுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் சிரமப்பட்டு என்னமாவது ஒன்று சொல்லணும்னு சொல்றேன் இல்லையா? சரி, ஓகே, பிஸ்மில்லா.
தா தே அதாவது எதையாவது சொல்லணும்னு சொல்லக்கூடாது. ஒரு பெயர் சொல்லா இருக்கணும், ஒரு நவுனா இருக்கணும். ஆப்பிள் ஒரு பொருளுக்குரிய பெயர், அப்படிதானே? ஆடு பொருளுக்குள்ள பெயர், அது மாதிரி இருக்கணுமே, பெயர் சொல்லா இருக்கணுமே தவிர நம்ம இஷ்டப்படி வாயில ஒரு தவற அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, அதையும் விட்டுருவோமே. அடுத்தது இன்னும் ஒன்னு ரெண்டு மட்டும் போயிடும். சா, 3 புள்ளி வச்ச சா, ஷம்சா. அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. சரி, முடிஞ்சு போச்சா? சரி, அடுத்தது ஜீம். அதுக்கு சரி, இப்போ நீங்க தான் என்ன சொன்னீங்க? ஏஃபாருக்கு சொல்ல தெரியாதவன், ஆனாவுக்கு உதாரணம் சொல்ல தெரியாதவன் என்ன சொன்னோம் நம்ம? படிப்பறிவு இல்லாதவன், முட்டாள், அறிவு இல்லாதவன். நான் சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க தான். இப்போ நீங்க தான் சொல்லுங்க. அலிஃபு பா தா தாவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல தெரியல, இல்ல என்ன நினைக்கிறது? ஆனா நம்ம அப்படி நினைக்கிறது இல்ல. அதுக்கு ஏஃபார் ஆப்பிள் சொல்ல தெரியலன்னா முட்டாள்னு சொல்றோம். ஆனா அலிஃபு பா தாவுக்கு உதாரணம் சொல்ல தெரியாதவங்க நம்ம அப்படி சொல்றது இல்லை. அப்போ ஷைத்தான் எவ்வளவு கரெக்டா அவன் இடத்துல வச்சிருக்கிறான்னு பாருங்க. அப்போ பெரும்பாலும் மக்கள் குர்ஆனை விட்டு தூரமான செய்றாங்க, இருக்கிறாங்க. அதுல மாஷா அல்லாஹ் இங்க உங்களுக்கு இந்த மதரசா எண்ணிட்டு இருக்குது, அல் குர்ஆனை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வாய்ப்பு என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். புரியுதா? அப்போ இதுல நம்ம எப்படி இருக்கிறோம், அல் குர்ஆனை படிக்கிறதுல எப்படி இருக்கிறோம்? இப்போ மாஷா அல்லாஹ் நீங்க கோடைக்கால பயிற்சியில பிள்ளைகளை சேர்த்திருக்கிறீங்க. எத்தனை பிள்ளைகள்? 25. மாஷா அல்லாஹ் 25 பிள்ளைகளை நீங்க சேர்த்திருக்கிறீங்க மொத்தம் பெற்றோர்கள். நீங்க என்ன செய்யணும்னா கோடைக்கால பயிற்சியோட நின்றக்கூடாது. இதோட நிறைவு விழான்றது மூடு விழாவா ஆக்கிடக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? இப்போ அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு பிறகு அப்படி கேப் விட்டுறாங்க. திரும்ப என்ன செய்யணும்? இந்த மதரசாவோட உங்களுடைய தொடர்புகளை, பிள்ளைகளுடைய தொடர்புகளை அதிகப்படுத்தணும். இப்ப நிறைய மக்களை பாத்தீங்கன்னா உலக கல்வி அதை படிச்சு கொடுக்கறதுல, அதை பிள்ளைகள் படிக்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது எந்த மாற்றமும் இல்லை, கவனமா இருக்கணும் தான். அதனால உடனே ஆலிம்சா அச்சரத்து உலக கல்வியே கூடாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிடக்கூடாது. உலக கல்வி கட்டாயம். அவன் லாங்குவேஜ் படிக்கணும், அவனுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணும், நிறைய அவனுக்கு நாலேஜ் இருக்கணும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவன் இன்னொரு கண்ட்ரிக்கு போனான்னா அவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியணும், அவனுக்கு எல்லா நிலவரங்களும் தெரிய வரணும். படிப்பறிவு இருந்தா தான் போக முடியும். அதுல மாற்று கருத்தே இல்லை. சம்பாதிக்கிறதுக்கு படிப்பறிவு இருக்கணும், இல்லன்னா பிரச்சனை தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா நம்மகிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அதோட நிப்பாட்டிக்கணும். எது? உலக கல்வியோடு நிப்பாட்டிக்கிறோமே தவிர எது நிலையான கல்வியோ, எது மறுமை வரைக்கும் கொண்டு போகுமோ அந்த கல்வியோ அது நம்ம கொடுக்கறது இல்லை. பிள்ளைகள் காலையில ஸ்கூலுக்கு போறாங்க, காலையில ஸ்கூலுக்கு போறாங்க, போய் எழுந்திரிச்சு டிப்டாப்பா அவங்க குளிக்க வச்சு ட்ரெஸ் மாட்டி கிளியரா அந்த ஸ்கூல் டைமுக்கு நம்ம அனுப்புறோம். போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு பிறகு ஈவினிங் அசர்ல வரலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யறோம்னா அவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து போட்டு திரும்ப டியூஷனுக்கு அனுப்புறோம். உண்மையிலேயா டியூஷனுக்கு அனுப்புறோம். முன்னாடியாவது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரே டியூஷன்ல ஒரே இதுல படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப சப்ஜெக்ட் எல்லாம் பிரிஞ்சு சப்ஜெக்ட் ரீதியா அவர்கிட்ட போய் மேக்ஸ் படி, இவர்கிட்ட போய் நீ சயின்ஸ் படி, இவர்கிட்ட இங்கிலீஷ் கிராமர் படி, இப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? சப்ஜெக்ட் ரீதியா பிரிச்சு விட்டோம். இன்னைக்கு சிலபஸ் கூடிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த டியூஷன் போக சொல்றோம். போயிட்டு வந்துட்டானா ரைட், அடுத்து நீ இந்த டியூஷன் போயிட்டு வா. இது முடிஞ்சிச்சா அப்புறம் ஜூம்ல ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அந்த டியூஷனை படி. இப்படியே படிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அப்படியே நம்ம கொண்டு போயிருக்கோம். அதுக்கு பிறகு திரும்ப மறுநாள் இதே மாதிரியே ரொட்டீன் ஆகுது. இவனுக்கு தொழுகை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. இவன் மார்க்கத்தை படிக்கிறானா படிக்கலையான்றதை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. இல்லையா?
இவன் தொழுறானா தொழலையா அதுல நம்ம கவனம் செலுத்தல, குரான ஓதுறானா இல்லையா அதுல நம்ம கவனம் செலுத்தல. முழுக்க முழுக்க நம்முடைய போக்கஸ் என்னன்னா அவன் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும். இது உலகத்துல எல்லாரும் தான் படிக்கிறான். நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் இதே படிப்பை தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படிதானே? முஸ்லிம் அல்லாதவர்களும் நம்ம பிள்ளைகளை விட நல்லா படிக்கிறவங்க இருக்கலாம். சரியா? அப்போ இது படிப்புல எல்லாரும் ஒண்ணுதான், முஸ்லிமும் சரி முஸ்லிம் அல்லாதவங்களும் சரி. ஆனால் அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய கல்வி இருக்குது, இது ஒரு முஸ்லிம் தான் படிப்பான். முஸ்லிம் தான் கண்டிப்பா படிக்கணும். அதுல நம்ம எப்படி பிள்ளைகளுக்கு எப்படி பயிற்சி கொடுக்கணும்? நம்ம இப்படி ஸ்கூல் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே நம்ம உருவாக்கிட்டோம் சொன்னா கடைசியில் அவனுக்கு மார்க்கம் தெரியாம எத்தனையோ பிள்ளைகள் தடுமாறிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? நம்ம தீன கொடுக்கலையே, நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவை நம்ம ஊட்டலையே. மார்க்க அறிவை ஊட்டாம நம்ம படிக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வளர்க்கறதுனால அவன் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு 8th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட போதை பழக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு இது இருக்கா இல்லையா? நடப்புமே இல்லையா? அதே மாதிரி பெண் பிள்ளைகள், சுபஹானல்லாஹ், ஆண்களை காட்டிலும் பெண் பிள்ளைகளை ரொம்ப சேஃபா நம்ம வளர்க்கணும். பெத்தெடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. பெற்றெடுத்ததுக்கு பிறகு முறையாக அவங்களை வளர்க்கிறது இருக்கிற கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அதுதான் பிரதானமானது, பெருசு. பிள்ளைகளை பற்றி அதனுடைய அருமையை பற்றி பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட தான் போய் கேட்டுப்பாங்க. எத்தனையோ பேருக்கு அண்ணா அந்த குழந்தை பாக்கியத்தை தராம இருக்கான். அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்க பல மருத்துவமனையில் ஏறி ஏறி போறாங்க, பல லட்சங்களை செலவு பண்றாங்க, நடக்க மாட்டேங்குது. ஒரு கட்டம் தாண்டி விரக்தி ஆயிடுறாங்க. அதுக்கு பிறகு சொல்றாங்க, யாராவது ஒரு குழந்தையை தந்தாங்கன்னா நாங்க தத்தெடுத்தாவது வளர்க்கிறோன்ற நிலைமைக்கு வர்றாங்க. அவருடைய மனோநிலை ரொம்ப பாதிக்கப்படுது. அப்ப பிள்ளை இல்லாதவர்கள்ட்ட போய் தான் பிள்ளைகளுடைய அருமை பெருமையை அவங்கள்ட்ட படிக்க முடியும். ஆனா அல்லாஹ் தஆலா நம்ம விரும்பியோ விரும்பாமலோ கேட்டோ கேட்காமலோ குழந்தை பாக்கியத்தை தந்துட்டான். எவ்வளவு பெரிய அருள்! அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது யஹபு லிமை யஷாஉ இனாஸா வ யஹபு லிமை யஷாஉ ذுகூர், அல்லாஹ் அவன் தான் நாடியவருக்கு பெண் பிள்ளையை அன்பளிப்பாக வழங்குகிறான். அல்லாஹ் தான் நாடியவருக்கு ஆண் பிள்ளையை அன்பளிப்பாக வழங்குகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிள்ளைய குழந்தைய gift அன்பளிப்புன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் கொடுத்த gift நம்ம எப்படி பாதுகாக்கணும்? இன்னைக்கு நமக்குள்ள ஏதாவது ஒரு gift கொடுத்துட்டா அதை நம்ம எவ்வளவு பெருசா நினைக்கிறோம், எவ்வளவு பெருசா நினைக்கிறோம். ஒருத்தர் நமக்கு ஒரு gift தர்றாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்களுக்கு கை மாறி நம்ம இன்னும் அதை விட சிறப்பானதை கொடுக்கணும் மனசுல வச்சிருக்கோம். அதை பெருசா நினைக்கிறோம். கிஃப்டா கிடைச்சதை நம்ம யாருக்கு நாம கொடுக்கறது இல்ல, அது எனக்கு கிஃப்டா தந்தது அதனால நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நமக்குள்ளே நடக்கக்கூடிய சம்பவம். படைத்த ரப்புல் ஆலமீனே நமக்கு கிஃப்டா தர்றான்டா, எவ்வளவு பேர். அப்ப நம்ம அதை கிஃப்டா நம்ம பாவிக்கிறோமா? அல்லாஹ் நமக்கு அன்பளிப்பாக நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் தந்திருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய அன்பளிப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? இதான் நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்போ அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக நமக்கு தந்திருக்கிறான் பிள்ளைகளை. அந்த அன்பளிப்பை நம்ம எப்படி வச்சுக்கிடணும், எப்படி வளர்க்கணும், எப்படி உருவாக்கணும் அதையும் அல்லாஹ் சொல்லி தரான். நம்ம அந்த வழி அது மாதிரி செய்யறோமா? இதான் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். அப்ப நிறைய மக்கள் பிள்ளைகள் விஷயத்துல அக்கறை செலுத்துறது இல்லை. புரியுதா? பெற்றோர்கள், தந்தை, தாய், பிள்ளைகளுடைய வளர்ப்புல நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்குது, அவங்க நாம் எப்படி கவனிக்கிறோம். வெறுமனே சாப்பாடை பசிச்சா சாப்பாடை கொடுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது. பிள்ளைகளுடைய ஒழுக்க ரீதியில, பிள்ளைகளுடைய கல்வி ரீதியில, ஆன்மீக ரீதியில நம்முடைய பிள்ளைகளை நம்ம எப்படி உருவாக்குறோம். நம்ம திடீர்னு அல்லாஹ்வுடைய நாட்டை வந்தா போயிடுவோம், உலகத்தை விட்டே போயிடுவோம். அப்ப நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்ல முறையில ஒரு முஸ்லீமாக, சிறந்த முஸ்லீமாக அவங்க வாழணுமா இல்லையா?
அப்படி வாழ்வதற்கு நம்ம சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும், அந்த பிள்ளைகளை உருவாக்கணும். அதான் பிரதானமானது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்து அந்த பெண் பிள்ளைகளை முறையாக தர்பியத்து கொடுத்து இஸ்லாமிய ஒழுக்க நெறியை கொடுத்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பாதுகாக்கிறாரோ, அந்த பெண் பிள்ளைகளே நாளை மறுமையில் பெற்றோர்களுக்கு நரகத்தை விட்டு தடுக்கும் திரைகளாக இருப்பார்கள் சொன்னாங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம பிள்ளை நாளைக்கு நம்மளை பாதுகாக்கும், நரகத்தை விட்டு தடுக்கும் திரைகளா இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், இவ்வளவு பெரிய கிஃப்ட் இது. பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அந்த ஒரு கண்ணியத்தை பாருங்க. அப்ப நம்ம இப்படி வளர்க்கிறோமா, பிள்ளைகளை நம்ம இப்படி உருவாக்குறோமா, இதான் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான தருணத்துல இருக்கிறோம். அன்புள்ள பெற்றோர்களே, தாய்மார்களே, நமக்கு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ பலதிஹி. ஒரு பெண்ணு தன்னுடைய கணவரின் வீட்டுக்கும் பொறுப்புதாரி, அவரின் குழந்தைக்கும் பொறுப்புதாரி. அந்த பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரிக்கப்படுவார். ஒஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா. அவள் தன்னுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம பிள்ளைகளை பத்தி எடுத்துட்டோம்னு சொன்னா சும்மா கிடையாது, நம்ம விசாரணை அல்லாஹ் கேட்பான். நாளைக்கு அல்லாஹ் பிடிச்சு கேட்பான், நீ எப்படி உன் பிள்ளையை வளர்த்தான் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். நம்ம அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பொறுப்புதாரி. அது எப்படி பொறுப்பு பிரிச்சு சொல்றாங்க, கணவனுடைய வீட்டுக்கும் பொறுப்புதாரி, கணவனின் குழந்தைக்கும் பொறுப்புதாரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப அந்த பிள்ளைகளை நம்ம முறையாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு குறிப்பாக தாய்மார்களுக்கு அதிகமாக இருக்கு. புரியுதா? அப்ப அந்த விஷயத்துல நம்ம எப்படி நடக்கிறோம், பிள்ளைகளுடைய ஒழுக்க ரீதியில ஆன்மீக ரீதியில அது பயிற்சி கொடுக்கறதுல நம்ம பிள்ளைகளை எப்படி உருவாக்குறோம் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தனை வயசாயிட்டா உங்க பிள்ளைகளுக்கு தொழும்படி எவங்கன்னு சொன்னாங்க? அப்படியா? 10 வயசு தான் ஸ்டார்ட் பண்ணணுமா? வெரி குட், மாஷாஅல்லாஹ். 7 வயசு ஆயிடுச்சுன்னா உங்க பிள்ளைகளை நீங்க தொழும்படி நீங்கள் ஏன் உங்கள் கட்டளை இடுங்கள், தொழும் அப்படின்னு சொல்லணும். ஆர்டரா சொல்லணும். தொழுலாமே, தொழுறியாமா, அவ தொழுவ மாட்டான், இவன் தொழுவ மாட்டான், இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு உத்தரவு தான், கட்டளை தான், தொலை வச்சு ஆகணும். தொழுவோம் கட்டளை இருக்கும். 7 வயசாயி தொழுவல, 8 வயசாயி தொழுவல, சொல்லு பேச்சு கேட்கல, 9 வயசாச்சு, 10 வயசாயிடுச்சு, அப்படி இருந்து கேட்கலன்னு சொன்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், அடிச்சு தொலை வைக்கணும். பிள்ளைகளை அடிச்சு தொலை வைக்கணும். இது யாரு சொன்னது? யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. புரியுதா இல்லையா? இன்னைக்கு அடிக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு விபரீதமா நினைக்கிறாங்க. அது எங்கேயும் சரி, ஸ்கூல்லையும் சரி, மதரசாவிலையும் சரி, கை வச்சா அவன் டீச்சரையே மறக்கான், அப்புறம் நீங்க கம்பி என்னன்னு சொல்றான், பெற்றோரையும் மறக்கான். இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 10 வயசாகி உங்க பிள்ளை தொழலன்னா அடிச்சு தொலை வைங்கன்னு சொல்றாங்க. இதுல நமக்கு என்ன செய்யக்கூடாது, இறக்கம் வரவே கூடாது. பிள்ளைகள் மேல இறக்கம் வரதான் செய்யும், பாசம் வரதான் செய்யும். ஆனா தொழலன்னா இந்த விஷயத்துல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இறக்கப்படக்கூடாது. புரியுதா? ஆனா இன்னைக்குள்ள நிலைமை எப்படி இருக்குன்னா தலைகீழ இருக்கு. இன்னைக்குள்ள நிலைமை தலைகீழ இருக்கு. பிள்ளைகளை நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்கூல மட்டும்தான் போக்கஸ் பண்றாங்களே தவிர தொழுறதுக்கு போக்கஸ் பண்றது இல்ல. பிள்ளைகளை ஓதுறதுக்கு, குரான ஓதுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. மார்க்க கல்வியை படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. பெரும்பாலும் மாஷா அல்லாஹ்
நீங்க இங்க வந்திருக்கிறீங்களே, உங்க பிள்ளைகளை அனுப்பியிருக்கிறீங்களா, அவர்களை தவிர எத்தனையோ பெற்றோர்கள் பாருங்க, அவருக்கும் இதுக்கும் மார்க்கத்துக்கு சம்மந்தமே இருக்கா, தொடர்பே இருக்கா, பள்ளிக்கு தொடர்பே இருக்கா. அப்படியான நிலைமையில பிள்ளைகளை உருவாக்குனா அவன் எப்படி உருவாக்குவான்? பிள்ளைகளை பொறுத்த வரைக்குங்க ஒரு களிமண்ணை போலதான். நம்ம எப்படி செதுக்குறோமோ அப்படி உருவாக்குவான். நம்ம அதை எப்படி மாத்துறோமோ, அந்த கடவையை எப்படி கொண்டு வரோமோ அப்படி உருவாக்குவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் இயற்கை இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்தில தான் பிறக்குது. எல்லா குழந்தைகளும், உலகத்துல பிறக்கிற அவ்வளவு குழந்தைகளும் இயல்பாக இயற்கையாக இஸ்லாம் என்ற மார்க்கத்தில தான் பிறக்கிறாங்க. ஃபஅபவாஹு யுஹப்பிதானிஹி அவ் யுமஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, ஆனா அந்த குழந்தையின் பெற்றோர்கள் தான் அந்த குழந்தையை யூதனாகவோ கிறிஸ்தவனாகவோ நெருப்பை வணங்கக்கூடியவனாகவும் மாத்துறாங்க. யார் மாத்துறா? பெற்றோர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பெற்றோர்கள் எப்படியோ அதுதான் பிள்ளைகள். பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி தான் பிள்ளைகள் இருப்பாங்க. இப்போ நம்ம பெற்றோர்களே தொடாம, பெற்றோர்களே குர்ஆனோடு தொடர்பு இல்லாம இருந்தா நம்ம பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? நாம முதல்ல தொழாம பிள்ளையை தொழும்படி நம்ம ஏவ முடியுமா? ஏவ மனசு வருமா முதல்ல? அல்லது அந்த பிள்ளைகளை எதிர்த்து கேட்க மாட்டானா? ஏமா நீங்களே தொழுகிறது இல்ல, அத்தாவும் தொழுகிறது இல்ல, நீங்க எங்க மட்டும் சொல்றீங்க அப்படின்னு பிள்ளைகள் கேட்காதா? அப்ப இதுல நம்ம என்ன சொல்லணும்னா, பெற்றோர்கள் முதல்ல சரியா இருக்கணும். அதான் பிரதானமானது. 5 நேரம் கரெக்டா தொழுக, அந்த அதான் சவுண்ட் வந்துருச்சுன்னா உடனடியே தொழுகிறோம். தொழுதுட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும். அப்ப கேட்பான். நாம தொழுவாம பிள்ளைகளை எப்படி தொழ வைக்க முடியும்? எப்படி தொழும்படி ஏவ முடியும்? அப்ப இது என்ன சொன்னோம்னா, பெற்றோர்கள்னா பிள்ளைகளை உருவாக்குறாங்க, மாத்துறது எல்லாம் பெற்றோருடைய கையில தான் இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது சஹீஹ் புகாரில. அப்ப செஞ்சு பாருங்க பெற்றோர்களே. அப்ப நாம பிள்ளைகளை எப்படி உருவாக்குறோம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு ஒரு பைக்கை வாங்கி கொடுத்துருவோம். அவன் எங்க போறான், எதுக்கு வாங்குறான், என்ன செய்யறான், ஒண்ணுக்கு காரணம் இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா, நல்ல பணம் இருக்குது, ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு, அப்போ பையன் கேட்கிறான், பக்கத்து வீட்டுல அவனுடைய ஃப்ரெண்டு இதே மாதிரி வச்சிருக்கிறான். சோ எனவே நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இங்க ஈகோ பிரச்சனை வந்துருது. அவன் அந்த பைக் வாங்கி கொடுத்தா நான் அதை விட சூப்பரான வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அவனுக்கு வாங்கி கொடுக்குறோம். பெட்ரோல் என்ன தண்ணியிலே ஓடுது? அநியாய செலவு. இன்னைக்கு பிள்ளைகள் சும்மா ரவுண்ட் அடிக்கிறாங்க. அந்த ரோடு அமைப்பு, அந்த பிள்ளைகளை வந்து ஏத்திட்டு போறது, இதெல்லாம் சரியா அவங்க ஃபாலோ பண்றது இல்லை. விபரீதம். அங்க போயிட்டு என்ன செய்யலாம் சொன்னா, ட்விட்டர்ல மற்ற இதுல போட்டு செல்ஃபி எடுத்து அங்க விபரீதம் நடக்கும். எத்தனையோ மரணங்கள். இது நமக்கு தேவையா? அப்ப நம்ம பிள்ளைகள் எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கிறது அப்படின்னு இருக்குது. இந்த பழக்கம் முதல்ல அது நம்ம வைக்கவே கூடாது. பிள்ளைக்கு தெரியணும், நம்ம கேட்டதெல்லாம் நினைச்சதெல்லாம் நடக்காது, சில இது நடக்கும், சில இது நடக்காதுன்னு பிள்ளைகள் புரிய வைக்கணும். அப்படி வச்சாதான் நம்ம பிள்ளைகளை சரியா உருவாக்க முடியும். எதை கேட்டாலும் என் அம்மா வாங்கி தந்துருவாங்க, எதை கேட்டாலும் என் அத்தா வாங்கி தந்துருவாங்கன்னா பிள்ளைகளை நம்ம சரிப்படுத்த முடியாது. இதுல நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பொறுப்புதாரி. நம்ம அல்லாஹ்ட்ட விசாரணைக்கு அட்டன் பண்ணி ஆகணும். அல்லாஹ்ட்ட நம்ம மாட்டிக்கணும். புரியுதா? அப்ப இதுல நம்ம பிள்ளைகள் விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்க வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு மொபைல், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் போய் இப்ப கடைசி ஐபோனு, அதையும் தாண்டி இன்னைக்கு என்ன செஞ்சு வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா பிள்ளைகள்கிட்டையும் மொபைலை கையில கொடுத்து வச்சாச்சு. வச்சுட்டு இன்னைக்கு ஷைத்தான் வந்து அதுலதான் நுழையலாம். நம்ம நினைக்கிறோம் வீடெல்லாம் பாதுகாப்பா இருக்குது, நல்லா வீட்டு வாசலை பூட்டி தான் வச்சிருக்கிறேன், யாரும் உள்ள வர முடியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அந்த மொபைல் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடலாம். ஷைத்தான் வர்றானா இல்லையா? பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறோம், கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம், உருவாக்குறோம், எல்லாம் முடியுது.
திருமணம்னு பேசும்போதுதான் பிரச்சனை வெடிக்குது. நான் முடிக்க மாட்டேன், எனக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். கடைசியில பார்த்தா எனக்கு 2 வருஷமா இவனோட தொடர்பு, அவனோட தொடர்பு. சரி, அதுவும் ஒரு முஸ்லீமோட பார்த்தா ஒரு காஃபிரோட. எவ்வளவு பெரிய டேஞ்சர் இது. அப்ப இதுக்குதான் நம்ம பிள்ளைகளுக்கு மொபைலை வாங்கி கொடுக்குறோமா? இதுக்குதான் நம்ம பிள்ளைகளை உருவாக்குறோமா? நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னதுன்னு மொபைல்ல விஷயம் தெரிய மாட்டேங்குது. தெரியாம நம்ம என்ன செய்யறோம்னா பெரிய அளவுக்கு விலை கொடுத்து வாங்கி கொடுக்குறோம். அதை நம்ம ஃபாலோ பண்றதும் இல்லை. யார்கிட்ட பேசுறா, என்னது மாதிரி நடக்குது, என்னது பாக்குறாங்க, ஒன்னும் நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம சுதந்திரமா விட்டுறோம். அது சுதந்திரமா தப்பான வழிக்கு அது போயிடும். அப்ப நாளைக்கு நம்ம மாட்டிக்கிடுவோம்னா அல்ல நாளைக்கு விசாரணை பண்ணுவானே. அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? எங்க பார்த்தாலும் சுத்தி வளைச்சு பார்த்தா மொபைல் தான் பிரச்சனை வந்து நிற்கும். அப்போ இந்த வளர்ப்பு எப்படி இருக்கு? நம்ம எதுக்காக உருவாக்குறோம்? நம்ம ஒரு நாள் மூத்தா போயிருவோம். நம்ம பிள்ளைகள் நமக்காக துவா செய்யணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனோடு 3 விஷயங்கள் பின்தொடர்ந்து செல்லும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எத்பாவுல் மையித் தலாத்தun. ஒரு மையித்த 3 காரியங்கள் பின்தொடர்ந்து செல்கிறது. ஃபயர்ஜிஉ இத்னான், 2 விஷயங்கள் திரும்ப வந்துருது பேக்ல. ஒயபுகா மஅஹு வாஹிதுன், ஒண்ணே ஒண்ணு மட்டும் அந்த மௌத் மையத்தோட அது நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னது 2 திருப்பி வரும் அப்படின்னு சொன்னா, மாலுஹு, அவனுடைய பைசா அது திரும்ப என்ன செஞ்சிடும் வந்துடும். அஹ்லுஹு, அவனுடைய குடும்பமும் திரும்ப வந்துடும். ஒரு மையத்தை பின்தொடர்ந்து போறது எல்லாம் சேர்ந்துதான் போகுது. ஒரு கட்டம் வரைக்கும் தான். அவனை அடக்கம் செஞ்சுட்டாங்கன்னா இவன் என்னதான் உலகத்துல சம்பாதிச்சானோ அந்த சம்பாத்தியம், அவனுடைய பொருளாதார சொத்து எல்லாம் அப்படி பின்னாடி வந்துடும். அவன்கிட்ட அது போய் சேராது. அதே மாதிரி அவனுடைய குடும்பம், அவன் மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள் எல்லாரும் அவனோட எல்லாம் உட்கார வைக்க மாட்டாங்க. அவனும் பின்னாடி வந்துடுவான். யாரு மையத்தோ அவன் மட்டும் தான் அடக்கம் செய்யப்படுவான். அப்படிதானே? இன்னொன்னு மையத்துன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. நல்லா கவனிக்கணும். உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. உடல்ல உயிர் இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது? மையத்து, ஜடலம். அப்படிதானே? ஒன்னும் மரியாதை. என்ன வீட்டுல குடும்பத்தில் உள்ளவங்க அழுவாங்க, 3 நாள் கஷ்டப்படுவாங்க, ரொம்ப மனவேதனைக்கு எல்லாம், அப்புறம் திரும்ப பழையது அவங்களுடைய வேலைக்கு போய் என்ன செய்ய முடியும்? இதான் எதார்த்தம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மையத்துன்னு சொல்றாங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொன்னா, ரூஹ் அல்லாஹ் எடுத்துட்டான்னு சொன்னா, அந்த ரூஹை எடுத்த அந்த அந்த இதுக்கு வந்து நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்? பேரை சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டோம்? பேரை சொல்ல மாட்டோம். உதாரணமா அப்துல்லா, யார் அப்துல்லா தான் போச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, அப்துல்லா ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், மரணிச்சிட்டார். அப்ப அவர் மௌத்தா போயிட்டாருன்னா அப்துல்லாவை எப்ப அடக்கம் செய்ய போறாங்க? அப்துல்லாவை குளிப்பாட்டிட்டாங்களா? அப்துல்லாவை வந்து எத்தனை மணிக்கு அடக்கம் செய்ய யாரும் கேட்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? மையத்தை எப்ப அடக்கம் செய்ய போறாங்க? மையத்தை தூக்கிட்டாங்களா? மையத்தை எங்க போய் அடக்கம் செய்ய போறாங்க? எந்த மையவாடியில் அடக்கம் செய்ய தான் பேசுவாங்க. அப்ப பாருங்க, நம்ம உலகத்துல பூமியின் மேற்பரப்புல இருக்கும் போதே நம்முடைய பேர் அழிக்கப்படுது. உயிர் இல்லாட்டா மையத்து நம்ம பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. உடல்ல உயிர் இல்லைன்னா ஜடலம். அவ்வளவுதான், அடக்கம் செய்திருக்கன்னு சொல்லுவாங்க. என்ன செய்ய முடியும்? அதுக்கான வச்சுக்கிட்டா இருக்க முடியும்? முடியாது. இதுதான் யதார்த்தம், இதுதான் இந்த உலகம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனை அடக்கம் செஞ்சிட்டாங்கன்னா அது அப்படியே 2 பேர் ரிவர்ஸ்ல வந்துருவாங்க. ஒன்னு அவனுடைய பொருளாதாரம், இன்னொன்னு அவனுடைய குடும்பம், எல்லாரும் ரிவர்ஸ்ல வந்துருவாங்க. அது அவனுக்கு போய் சேராது. ஆனா எதுக்கா மனஹு வாஹிதுன், அவனோட ஒன்னே ஒண்ணு மட்டும் நிலைச்சு நிற்கும். அதான் என்னது? அமலுஹு. அமலுஹு, அவன் செய்த காரியம், நல்ல காரியம் இருக்குல்ல, அது அவன்கிட்ட போய் நிற்கும். அவன் தொழுதா,
அல்குரானை படிச்சா, நிறைய வணக்கங்கள் செஞ்சா, நிறைய சதக்காக்கள் செஞ்சா, சக்காத்து கொடுத்தா, நோன்பு நோற்றால், இப்படி இந்த பல நல்ல காரியங்கள் செஞ்சா அந்த அமல் அவனுடைய செய்யும் ஒட்டிக்கிட்டு அது வராது. அது என்ன செய்யாது, வராது. நம்ம மூத்தா போயிட்டா நம்முடைய ட்ரெஸ்ஸை கட்டி கஃபனாட தான் போடுவாங்க. கையில ஒரு வெள்ளி மோதிரம் இருந்தாலும் வாட்ச் இருந்தாலும் கழட்டிடுவாங்க, நகை இருந்தாலும் கழட்டிடுவாங்க. புரிஞ்சுச்சா? நம்ம மூத்தா போயிட்டா நமக்கு நகை நமக்கு சொந்தம் இல்லை. அதுவும் நம்ம பிள்ளைகள் குடும்பம் எல்லாரும் போயிடும். மூர்த்தி அதான் சொல்றேன், உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. உயிர் போயிடுச்சுன்னா ஒண்ணும் இல்லை. அப்புறம் நமக்கு என்ன செய்வாங்க, கஃபன் ஆடை தான் அணிவாங்க, அதான் நமக்கு ட்ரெஸ். அப்புறம் மையத்து கபரு குழி, அதான் நமக்கு வீடு. இங்க நம்ம உயிரோட வாழும்போது நம்ம வீடு பெருசா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஏசி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடி சொன்னாலும் சரி, கபரு குழி எல்லாத்துக்கும் அந்த அந்த இடம் தான். விளைஞ்சா அந்த இடத்துக்கு தான் போகணும், அவ்வளவுதான். அது நடக்கவும் முடியாது, விசாலமாகவும் இருக்காது, பெருசாகவும் இருக்காது, அவ்வளவுதான் அது பெரிய இடம். நல்லவனாக இருந்தா அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்க பூங்காவாக மாற்றுவான், அது வேற விஷயம். அளவு அவ்வளவுதான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்ப நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி உருவாக்குறோம்? நாம செஞ்ச அமல் மட்டும்தானே அது வந்து சேரும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவன்கிட்ட எல்லா காரியங்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். அதுக்கு பிறகு அவனுக்கு தனியா விசாரணை கிடையாது, அவன் என்ன செஞ்சான்றதுலாம் கிடையாது, எல்லாம் கட் பண்ணிடுவான் அல்லாஹ். அவன் முடிஞ்சு வச்சு, அவனுடைய லைஃப் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செஞ்சானோ அது அது அல்லாஹ்ட்ட விசாரணை. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயங்களை தவிர, ஆனாலும் 3 விஷயங்கள் அவன் மரணிச்சதுக்கு பிறகும் அது என்னிடத்துல வந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல ஒண்ணுதான் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு. சாலிஹான ஒரு குழந்தை பெற்றோருக்காக துஆ செய்யுமே, அந்த துஆ மையத்துக்கு கிடைச்சிட்டா. நம்ம மொத போயிட்டோம், பிள்ளைகள் இருக்கிறாங்க, சாலிஹான பிள்ளைகளா இருக்கிறாங்க, துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் என்னுடைய அம்மாவுடைய பாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் அக்கா செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிச்சிருன்னு நம்ம பெத்த பிள்ளைகள் கேட்குதுன்னு வைங்களேன், நம்ம குழிக்குள்ள பல வருஷங்கள் இருந்தாலும் அதை அல்லாஹ் எடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த பிரார்த்தனைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடையாக்கல. இந்த இது உங்களுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு, இது துண்டிக்கப்படலைன்னு சொல்றாங்க. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, அந்த குழந்தை என்ன குழந்தையா இருக்கணும்? அதான் வேண்டாம், சாலிஹான பிள்ளையா இருக்கணும். சாலிஹான பிள்ளைன்னு என்ன அர்த்தம்? நல்ல பிள்ளையா இருக்கணும், கெட்ட பிள்ளையா இருக்கக்கூடாது. அப்போ நல்ல பிள்ளையா இருக்கணும்னா நல்ல பிள்ளைகளா உருவாக்கி நம்ம விட்டுட்டு போகணும், அதான் நமக்கு தேவையான. நம்ம சொத்தை சேர்க்கிறது, நிறைய இடங்களை வாங்கி போடுறது, பங்களாக்களை கட்டுறது, வாகனங்களை கட்டி, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம பெற்றெடுத்த பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளா நம்ம விட்டுட்டு போறோமே, அதான் பெரிய சொத்து. சரி, அடுத்தது என்ன? அந்த சாலியான பிள்ளை எதுக்காக துவா செய்யணும்? பெற்றோருக்காக துவா செய்யணும். அப்படி துவா செய்யக்கூடிய அமைப்புல நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு போகணும். அப்படி விட்டுட்டு போனா அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா கேட்கும், அது அல்லாஹ் அதை நிப்பாட்டாம ஏத்துக்கிட்டே இருப்பான்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப இதை நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சாலியான பிள்ளைகளை உருவாக்கணுமா இல்லையா? அதுதான் நம்ம பிரதானமானது. அப்ப இதுல நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றதை என்ன செய்யணும், சிந்திக்கணும். இந்த உலகம் அற்பமானது, நிரந்தரமானது இல்லை. இன்னைக்கு வயசு வரம்பெல்லாம் இல்லாம மௌத்து வந்துகிட்டே இருக்கு, அப்படிதானே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழ்வாங்கன்னு சொன்னாங்க? சொல்லுங்க பாப்போம். எத்தனை வயசுல எத்தனை வயசு வரைக்கும்? 63. வேற 62ல இருந்து 60ல இருந்து 70 வரையிலும். வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரே சகோதரர் 63 சொல்லியிருக்கிறார். வேற? சரி, மாஷா அல்லாஹ், அழகா ஆன்சர் பண்ணீங்க சகோதரிகள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் 60 வயது முதல் 70 வயது வரை உயிர் வாழ்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல மூத்தா போனாங்க? 63. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 63, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 63. அப்போ அளவு இவ்வளவுதான், 60 to 70க்குள்ளதான். அதோட என்ன செஞ்சிருவோம், போயிடுவோம், அல்லாட்ட போய் சேர்ந்துருவோம். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்களே, இதுக்கு முன்னாடி நபிமார்கள், பல நபிமார்கள் வாழ்ந்தாங்களே, அவங்களுக்கு இந்த இது இல்ல. அவங்க எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறாங்க? பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. உதாரணமாக நூஹ் நபி எத்தனை வருஷம்? 950 வருடங்கள். 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு வரல அந்த குர்ஆனுடைய வசனத்துல. 950 வருடங்கள் தாவா செஞ்சிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்றாங்க, வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நிச்சயமாக நூஹை அவருடைய சமூகத்துக்கு அனுப்பினோம். ஃபலபித ஃபீஹிம் அல்ஃப சனத்தின் இல்லா 50 ஆமா. அவங்க அவர்களிடத்துல, அந்த சமூகத்தாரிடத்துல 1050 குறைவான ஆண்டில் வாழ்ந்தார்கள். அவங்களோட இருந்து தங்கி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க குர்ஆன். அவங்களோட இருந்ததான் அல்லாஹ் சொல்றானே தவிர மொத்த ஆண்டையும் சொல்லல. புரியுதா? அப்போ 950ஐயும் தாண்டி நூஹ் நபி என்ன செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. 950 வருஷம் தாவா செஞ்சிருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம கற்பனை பண்ண முடியுதா? 950 வருஷம், 1000 வருஷம், 1500 இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. இல்லையா? முன்னாடி தூது, சாலிஹ் இவங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலம், பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு அப்படியான சக்தியை கொடுத்தான். இன்னைக்கு நமக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிட்டாவே பிபி வருது, சுகர் வருது, ரொம்ப தளர்வு ஆயிருக்கு. என்னமோ 50 வயசு ஆயிட்டாலே முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கிறோம். அவ்வளவு அளவுக்கு பலகீனத்திலும் பலகீனமா இருக்கிறோம். அப்போ 60 to 70க்குள்ள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்கள் மரணிப்பார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, நீங்க கேள்வி கேட்கலாம், 60 வயசுக்கு முன்னாடி ஒருத்தர் மரணிச்சிட்டார் அப்படின்னா, அல்லது 70 வருஷத்துக்கு பிறகு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, 90 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்க, அப்படி சொன்ன ஹதீஸ் மாற்றமா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யலாம், சந்தேகம் வரலாம். பிறந்த குழந்தையும் தான் இறக்குது இல்லையா? இது என்ன நிலை, எப்படி எடுத்துக்கிறது என்றால், அது அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய நாட்டம். 70 வயசை தாண்டி ஒருத்தர் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு போனஸ், எக்ஸ்ட்ரா லைஃப் கொடுத்திருக்கான். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் அது. ஆனா பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா 60 to 70க்குள்ள முடிஞ்சிடும். இது இப்படிதான் எடுத்துக்கணும். சதவீதத்துல அதிகமாக நீங்க பாத்தீங்கன்னா 60 to 70க்குள்ளதான் நீங்க நிறைய மரணங்களை பார்க்கணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இவ்வளவுதான் வாழ போறோம். இந்த சொற்பமான அற்பமான காலகட்டத்துல நம்ம வாழ போறோம்னு, இந்த வாழ்க்கை இது ஏமாற்றக்கூடிய உலகம், இது ஏமாற்றக்கூடிய உலகம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, உமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த உலகத்தை படைச்சவன் யாரு? அந்த படைச்சவன் தான் உலகத்தை பத்தி சொல்றான். அவன் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அவன் படைச்சவன் சொல்றான், இந்த உலகம் சொற்பமானது, இது அற்பமானது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யலாம், சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக், ஓ மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்றான். அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கை நம்மளை ஏமாத்த கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப நாம அல்லாஹ்வை வணங்குறதுல, நன்மைகளை சேகரிப்பதுல நம்ம எப்படி இருக்கிறோம்?
நம்முடைய மூத்துக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்குது, இல்ல மன்னர வாழ்க்கை, கபர் வாழ்க்கை. அந்த கபர்ல போய் சேர போறோமே, தனிமை வீடு, யாரும் வரமாட்டாங்க, தனியா தான் இருப்போம், அப்படிதானே? அந்த தனிமை வீடு, அந்த தனிமையின் வீட்டுக்காக நம்ம என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கோம், இதான் நானும் நீங்களும் சிந்திக்கணும். வேற ஒன்னும் நடக்காது. சுசலாசல் என்ன சொன்னாங்க? அவன் செஞ்ச நல்ல காரியம் மட்டும்தான் அவனோட ஒட்டிக்கிட்டு இருக்கும், வேற எதுவும் இருக்காதுன்னு சொன்னாங்களே இல்லையா? அப்ப நம்ம நல்ல காரியங்களை நிறைய செய்யணுமா இல்லையா? நன்மைகளை நிறைய சம்பாதிக்கணுமா இல்லையா? அடிப்படையா தொழுகை இல்லாட்டா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. ஒருத்தர் தொழலன்னு வைங்களேன், அது அடிப்படையானது, கடமை. தொழுதே ஆகணும். தொழலன்னு சொன்னா எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா? நான் ஏற்கனவே குர்ஆன் சொன்னது போல இதைத்தான் சொல்லணும் அதிகமா. ஒருத்தன் தொழுனா அவனுக்கு என்னது என்னது நன்மை. ஒருத்தன் தொழலன்னா தீமை. வெரி குட், மாஷா அல்லாஹ், கரெக்டா சொன்னீங்க. ஒருத்தன் தொழுதா நன்மை, ஒருத்தன் தொழாட்டா அது ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி விளங்கக்கூடாது, அது பாவம். அது ஒருத்தன் தொழலன்னு வைங்களேன், அல்லாஹ்வை வணங்கல, தொழல அப்படின்னு சொன்னா என்னென்ன பாவங்கள், பெரிய பாவங்கள் இருக்குதோ, விபச்சாரம், என்ன சூதாட்டம், வட்டி, என்னென்ன இருக்கோ எல்லாத்தை விட பெரிய பாவம் ஒருத்தன் தொழுகையை விட்டு விடுறது. ஒரு பெரிய டேஞ்சர். இந்த பாவங்களை செய்ததை விடவும் மிக மோசமான பாவம் தொழுகையை விடுறது. அவ்வளவு பெரிய டேஞ்சர் தொழுகைய விடுறது. தொழுகை தான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படையானது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாய கடமை, அவன் முஸ்லிமாக தொழுதே ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல நரகவாதிகளை பற்றி பேசுறான். சொர்க்கவாதிகள் நரகவாதிகளை கடந்து போறாங்க. அப்படி கடந்து போகும்போது சொர்க்கவாதிகள் பேசுறாங்க, மா சலகக்கும் ஃபீ சகர், நீங்க ஏன் இந்த சக்கர்ல, இந்த நரக நெருப்புல வந்து நுழைஞ்சிருக்கிறீங்க, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்றது என்னன்னா, காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்க தொழுகையாலே இருக்கிறதா வந்துட்டோம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், நாங்க தொழல, அல்லாஹ்வை வணங்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்வை வணங்கலன்னா நரகம் சும்மா கிடையாது. சரியா? இப்போ நம்ம ஒருத்தர் தொழலன்னு வைங்களேன், யாரு தொழாம இருப்பாங்க? யாருக்கு கொஸ்டின் கிடையாது? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு? மாஷா அல்லாஹ். ஒரு காபிரா இருந்தா அவனுக்கு அல்லாஹ் வந்து ஏன்பா நீ தொழலன்னு கேட்பானா? அவனுக்கு கொஸ்டின் கிடையாது. சரி, வேற யாருக்கு? வேற யாருக்கு? மனநில பாதிக்கப்பட்டது. வெரி குட், வெரி குட். ஒருத்தன் வந்து மனநில பாதிக்கப்பட்டிருக்கான். அவங்க நம்ம அரபுல என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவாங்க? மஜ்னூன்னு சொல்லுவோம். மஜ்னூன்னா மனநில பாதிக்கப்பட்டவர், பைத்தியக்காரர், மனநில பாதிக்கப்பட்டவர் சொல்லுவோம். அப்போ ஒரு மஜ்னூன் அவனுக்கு கொஸ்டின் கிடையாது. ஒரு காஃபிர் அவனுக்கு அல்லாட்ட கொஸ்டின் கிடையாது. வேற யாருக்கு? குழந்தைகளுக்கு, பருவ வயதை அடையாதவர்களுக்கு கொஸ்டின் கிடையாது. வேற வேற யாருக்கு? சும்மா யோசிங்களா? என்னமா? அது எல்லாம் அந்த இதுல சேர்ந்துருவாங்க, குஃப்ர் என்ற அந்த இதுல சேர்ந்துருவாங்க. வேற வேற யாருக்கு தெரியுமா? நோய், நோயிலையும் உச்சகட்ட நோய். எந்த கடைசி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜ்? கோமா ஸ்டேஜ் அடைஞ்சிட்டான்னு வைங்களேன், அவனுக்கு கொஸ்டின் கிடையாது. நோய்க்கு சும்மா சாதாரண நோய் இல்ல, கடைசி அவனுக்கு இதே முடியல, ஒண்ணுமே தெரியல, உலகமே தெரியல, வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்னது இல்ல? கொஸ்டின் இல்லை. முனாஃபிக், நயவஞ்சகன், அவனுக்கு கொஸ்டின் கிடையாது. புரியுதா? அப்ப கொஞ்சம் பாருங்க, ஒரு முனாஃபிக்கு, ஒரு காஃபிருக்கு, ஒரு மஜ்னூனுக்கு, ஒரு உடல்நில சரியில்லாம கடைசி கடைசி கோமா ஸ்டேஜ் அடைஞ்சவனுக்கெல்லாம் அல்லாட்ட என்னது இல்ல? கொஸ்டின் கிடையாது.
அல்லாஹ் மட்டும் என்ன செய்ய மாட்டான், கேள்வி ஏன்பா நீ சொல்லலன்னு கேட்க மாட்டான். டைரக்டா என்னது நரகம். அதே சமயத்துல அவங்க இந்த நிலைக்கு அடைஞ்சாங்கல்ல, கோமா ஸ்டேஜ்ல நோயாளியா இருந்தாங்க, அவங்க முன்னாடி நல்லவங்களா இருந்திருப்பாங்க. எல்லாருக்குமே அதுக்கு பிறகு கேள்வி கிடையாதுன்ற இருக்கும். அதுக்கு முன்னாடி நல்லவர்களா இருந்தா அவங்க எங்க போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படிதானே? நோயாளி உச்சகட்ட நோய்க்கு வந்துட்டாங்க, ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி தொழுகையாளியா இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களை எங்க அனுப்புவான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். ஆனா அந்த கட்டாங்கடைசி நோய்க்கு மனநிலை பாதிக்கப்பட்ட முன்னாடி வரைக்கும் அப்பவும் அவங்க தொழுகையாளியா இல்லைன்னா தான் எங்க போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. இது நம்ம என்ன செய்யணும், அப்ப பாருங்க, அப்போ அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலையில நம்ம இருக்கிறோமா, என்ன நோய் இருக்குது, என்ன நமக்கு முடியல, அல்லாஹ்வை நம்ம வணங்குறதுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து காலம் அடிச்சு உட்கார்றதுக்கு அல்லாஹ் வந்து அதுக்குரிய சக்தி நம்ம தராம இருந்திருக்கானா, செஞ்சு பாருங்க. ஒரு பார்வையற்ற ஒரு சஹாபி, அவங்க பேர் சொல்ல தெரியுமா யாருக்காது? கண்ணு தெரியாது, கண்ணு பார்வையற்றவங்க நம்ம சொல்றது இல்லை, அகப்பார்வை உடையவங்கன்னு சொல்லுவோம். புறப்பார்வை தான் இல்ல, அகப்பார்வை அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அப்படியான ஒரு சஹாபி, அவங்க பேர் என்ன தெரியுமா? உங்களுக்கு குழுக்குள்ள சொல்றேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி ஒரு முஅத்தினோ அது மாதிரி இவங்களும் ஒரு முஅத்தின் தான். இவங்களும் முஅத்தின் தான், அவங்களும் முஅத்தின் தான். யாரு? பெண்கள்ல சொல்லுங்க, தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. இப்னு உம்மி மக்தூம். உடைய முழு பேரு அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. சுருக்கமா இப்னு உம்மி மக்தூம்னு சொல்லுவோம். இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு கண் பார்வை தெரியாது. என்ன வீட்டுல இருந்து பள்ளிக்கு கூட்டு வர்றதுக்கு, அழைச்சிட்டு வர்றதுக்கு, கை பிடிச்சு கூட்டு வர்றதுக்கு ஆளும் இல்லை. நான் வீட்டுல இருந்து மஸ்ஜிதுக்கு வர்றதாக இருந்தா அந்த பாதைகளும் சரியில்லை, முள்ளும் கல்லுமா இருக்குது. இப்படியான ஒரு நிலை இருக்குது, நான் வீட்டுல தொழுது கொள்ளலாமான்னு கேட்கிறான். ஆணாக இருந்தா எங்கதான் வரணும், பள்ளிக்கு வந்தே ஆகணும். பெண்கள் அவங்களுடைய விருப்பத்தை சார்ந்தது, அவங்க பள்ளிக்கு வர்றதை தடுக்க கூடாது, ஆனா வீட்டுல தொழுவது சிறந்தது. லா தம்னஉ நிசாஅக்குமுல் மசாஜித். உங்களுடைய பெண்கள் பள்ளிக்கு வர்றதை தடுக்காதீங்க. ஒபுயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன. ஆனா அவங்க வீட்டுல தொழுவது தான் அவங்களுக்கு சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சிறந்தது வீட்டுல தொழுவது பெண்கள், ஆனா பள்ளிக்கு வர்றதை தடுக்க கூடாது. ஆண்கள் கட்டாயம் எங்கதான் வரணும், பள்ளிக்கு தான் வரணும். இப்போ இவங்களுக்கு கண்டு தெரியல, இந்த காரணங்களை சொல்றாங்க. நம்மள மாதிரி பொய் காரணங்கள் கிடையாது. சும்மா தலைவலி காய்ச்சல் கூட என்ன செய்யறது இல்ல, பள்ளிக்கு போறது இல்லை, அப்படியே தான் சொல்லல. 100% உண்மையான காரணங்களை சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், வீட்டிலேயே தொழுது கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அப்படி திரும்ப போறாங்க, திரும்ப கூப்பிடுறாங்க, தொழுகைக்கு வாங்க. ஹல் தஸ்மஉன் நிதா. உங்களுக்கு அதான் சொல்ற சத்தம் காதுல விழுதான்னு கேட்கிறாங்க. ஆமா விழுது. அப்படியா, காதுல விழுது? ஆமா. அப்படியானால் ஃபஜிப், பள்ளிக்கு வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. அல்லாஹ் எந்த காலம் சொல்றாங்க, கண்ணு தெரியல, கையை பிடிச்சாலும் வரல, பாதை சரி, இந்த பேச்ச சொல்றாங்க. பள்ளிக்கு வந்தே ஆகணும்னு சொல்றாங்க. யாருக்கு? கண் பார்வை தெரியாத ஒரு சஹாபிக்கு நீங்க எந்த காரணமும் சொல்லக்கூடாது, பள்ளிக்கே வரணும்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் நம்ம பிள்ளைகளுக்கு, நமக்கு ஆண்களுக்கு கண்ணு பார்வையை தந்திருக்கிறானே, இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? சிரிச்சு பாருங்க. நீங்க கண் பார்வை எடுத்தா எவ்வளவு பெரிய விபரீதம். கண் பார்வை இருந்து அவங்களுக்கு பார்வையை பறிச்சா எவ்வளவு பெரிய ஒரு வகையான ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க. இன்னைக்கு கண் பார்வை தெரியலன்னா வெளிநாட்டுக்கு போக முடியுமா, சம்பாதிக்க முடியுமா? அப்ப அவ்வளவு பெரிய இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கண் பார்வையை தந்திருக்கிறான். ஆனா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்ம தொழக்கூடாதா? கொஞ்சம் சிரிச்சுப்பா. அதனால நம்ம பிள்ளைகளை தொழுகையாளிகளா நம்ம உருவாக்கணும். உருவாக்குறதுக்கு முன்னாடி நாம தொழுகையாளிகளா என்ன செய்யணும், கரெக்டா இருக்கணும். அதுதான் பிரதானமானது. நம்மளை போலத்தான் பிள்ளைகள் இருப்பாங்க, புரியுதா? அதனால நம்ம பிள்ளைகளை நம்ம சரியா நம்ம என்ன செய்யணும், உருவாக்கணும். நாம மரணித்ததுக்கு பிறகு பிள்ளைகள் நமக்காக என்ன செய்யணும்,
என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அதான் பிரதானமானது. அப்படி நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கணும். அதனால அல்ஹம்துலில்லாஹ் இப்போ மாஷா அல்லாஹ் நீங்க இப்படி உருவாக்கி பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பி அல் குர்ஆனை ஓத வச்சு மார்க்க விஷயங்களை படிக்க வச்சு இப்படி நீங்க அனுப்பி தொலை வச்சு இந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறீங்க பாருங்க. இதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலிய தருவான். அதன் மூலமா பிள்ளைகளை இன்னும் நல்ல முறையில் அவங்களை வளர்த்தெடுத்து ஹாஃபிதுல் குர்ஆனாக குர்ஆனை முழுமையாக மனனம் செய்தவர்களாக நம்ம பிள்ளைகளை என்ன செய்யணும்? உருவாக்க. நம்ம அப்படி ஒரு நியத்தை வச்சிடணும். முதல்ல ஸ்ட்ராங்கா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நியத்தை வைக்கிறோம். நியத்தை வைப்போமா? என் பிள்ளை 30 ஜுஸுவையும் மனப்பாடம் செய்து அல் குர்ஆன் ஹாஃபிதுல் குர்ஆனாக உருவாகணும். அதோட ஹாஃபிதுல் குர்ஆனா மட்டும் இல்ல, அதுக்கு விளக்க உரையை தெரிந்த ஆலிமாகவும் மாறணும். அது மட்டும் இல்ல, இந்த உலக படிப்புகளையும் படித்த பட்டதாரியாகவும் இருக்கணும். எல்லாம் சேர்ந்து இருக்கணும். புரியுதா? வெறுமனே ஹாஃபிஸ் ஆலிமா மட்டும் இருந்து உலக விஷயத்துல ஒண்ணுமே இல்ல அப்படியே இருக்க கூடாது. அதே மாதிரி வெறுமனே உலக விஷயம் மட்டும் படிச்சு ஹாஃபிதும் இல்ல ஆலிமும் இல்ல இப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம நினைக்கிறது என்ன நினைக்கணும்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்து என்ன செய்யணும்? இருக்கணும்ன்றத நம்ம மனசுல முதல்ல நியத்து வைக்கணும். நீங்க இப்பவும் அப்படி அப்ப அப்படி வச்சிட்டீங்க சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்க பிள்ளைகள் நாளைக்கு வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருந்து நாளைக்கு இந்த பெற்றோர்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்து அவன் எவ்வளவு பெரிய இடத்துக்கு எவ்வளவு பெரிய ஆளாக அவன் மாறினாலும் பெற்றோர்களை கைவிட மாட்டான். பெற்றோர்களை கண்ணியமா வச்சிருப்பான். பெற்றோர்களை வீட்டிலிருந்து துரத்தி முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிட மாட்டான். பெற்றோர்களை நோகடிக்க மாட்டான். மனைவி வந்ததுக்கு பிறகு பெற்றோர்களை தூக்கி வீசிட மாட்டான். இதுல அவன் கரெக்டா இருப்பான் அப்படின்ற அந்த இதை நம்ம போதிச்சு கொடுத்துறோம் பிள்ளைங்களுக்கு. பெண் பிள்ளையாக இருந்தாலும் பெண் பிள்ளையை நம்ம சரியான முறையில தர்பியத்து கொடுத்து வளர்த்தா அந்த பிள்ளை நாளைக்கு அதனுடைய சந்ததிகளை சரியான முறையில வளர்க்கும், உருவாக்கும். அது இஸ்லாமிய அடிப்படையில உருவாக்கும். அந்த கிரெடிட் நமக்கு கிடைக்கும், அந்த நன்மை நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லும் போது சந்ததிகள் நல்ல சந்ததிகளாக உருவாகும். எனவே அப்படிப்பட்ட உருவாக்கங்களை தான் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு கல்வியகம் தான் இந்த கல்வியகம் மாஷா அல்லாஹ். எனவே இதுல நீங்க இன்னும் பிள்ளைகளை அதுல இணைத்து நிறைய கல்விகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளை ஊக்குவிக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல சிந்தனையாளர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம் சமுதாய மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இத்தோடு எனது அறிவுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆஹிரு தஅவானா